So, hi guys. இன்னைக்கு as of now I speak வந்து today is August 14, right? And இன்னைக்கு வந்து it's a big day for many people in Tamil Nadu or India because it's a எப்படி சொல்கிறது இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 14 டூ பிக் மூவிஸ் ஆர் ரிலீஸிங் ரைட் அண்ட் அந்த மூவிஸ் வந்து கூலி அண்ட் வார் டூ விச் இஸ் இன் நார்த் சைடு வந்து வார் டூ இருக்கட்டும் அண்ட் சவுத் ஜோன் ஃபுல்லாக வந்து இட்ஸ் கூலி ரைட் அண்ட் இந்த கூலியில் வந்து மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. ரஜினி சார் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினி, நாகார்ஜுன் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் தேர். அண்ட் இன் வார் டூ Hrithik Roshan on one side and Junior NTR on other side, and it's a two big movie releasing on the same date and clashing out in this nation in India. பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆகஸ்ட் 14 அன்னைக்கு படத்துக்கு போகிறவங்களோட ஹைப்போட நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு விஷயம் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி ஒரு 10 to 12 டேஸாக வந்து அவங்க வந்து கண்டினியூஸ் ப்ரொட்டஸ்ட்டில் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஜாப் வந்து போயிடுச்சு, அவங்களோட ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்க ஜாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க ஜாப் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அதுவும் எப்படி வேகாத வெயிலில் உட்காந்துருக்காங்க. தே ஆர் சிட்டிங் இன் அவ்வளோ ஹீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்க ரோட்டில், ஓகேவா? அதுக்கான எந்த வித ஒரு சப்போர்ட்டுமே இல்லை யார்கிட்டையுமே. இந்த ஒரு விதமான சப்போர்ட்டும் யாருக்கிட்டேயுமே அது பற்றி வரவே இல்லை. ஆல்ரெடி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஜித்குமார் லாக்அப் டெத் கேஸ் நடந்துச்சு. அஜித்குமாருங்கிற ஒரு பையனுக்கு வந்து லாக்அப் டெத்து, போலீஸ் வந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லாக்அப் டெத் கேஸ் நடந்துச்சு. அதே மாதிரி 2020 to 2021 வந்து அந்த பீரியட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தூத்துக்குடி சைடுன்னு நினைக்கிறேன், 2 பேர் வந்து லாக்அப் டெத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க. ஃபீனிக்ஸ் அண்டு அவங்க சன் நினைக்கிறேன், 2 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதை பற்றி நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய மீடியாவில் வந்து பேசப்பட்டுச்சு. சூர்யா சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து ஒன்று சேர்ந்து அதுக்காக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க. இட்ஸ் ஆல் குட் ரைட். அது எல்லாமே வந்து ஒரு செலிப்ரிட்டிஸுன்னு நம்ம எல்லாம் பார்க்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஓகேவா? இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், அண்டு இன் ரியல் லைஃப்பில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க அப்படி ஒரு குரல் கொடுக்கறது வந்து இட்ஸ் அ குட் நியூஸ், ரைட்? பட் ஏன் வந்து இந்த வருஷம் இன் திஸ் பீரியட், ஓகேவா, இன் திஸ் பீரியட் ஆஃப் 2025 வந்து ஏன் யாருமே வந்து இதை பற்றி பேசலை, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு விஷயம் நடந்துச்சு சொல்கிறேன். அஜித் கேஸ் லாக்அப் டெத் கேஸ் வந்து யாருமே பேசலை, ரைட்? எந்த செலிப்ரிட்டிஸுமே வந்து பெருசாக பேசலை. பட் அவங்களுக்கு அடுத்தடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ப்ரமோஷனுக்கு வருவாங்க. ஆனால் வந்து அப்படியே வந்து தாண்டிட்டு போயிடுவாங்க, ரைட்? இப்போ கூலி ப்ரமோஷன் நடந்துச்சு, கூலி ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அதை யார் பண்ணா? சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டாங்க, ரிலீஸ் ஈவெண்ட் நடத்துனாங்க, எல்லாமே பண்ணாங்க. இட்ஸ் ஆல் வெல் அண்ட் குட், ரைட்? எல்லாமே பண்ணி முடித்தாங்க, இட்ஸ் குட். பட் என்ன ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வேலையால் வந்து 2000 பேர்கிட்ட வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே லாக்அப் டெத்தில் வந்து ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க, ஒரு குடும்பம் போயிடுச்சு, எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. ஏன் அப்போ பேசினவங்க யாரும் இப்போ பேசலை? தட்ஸ் மை ஒன்லி கொஸ்டின். ஒய்? அவ்வளோதான். ஏன் பேசலை எனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளோதான். அண்டு எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸ், ரைட்? மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள், மோஸ்ட் ஆஃப் யூத், தே ஆர் ஆங்க்ரி அபவுட் இட். அண்டு யாருமே அதை பற்றி கேட்குறதே இல்லை. சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கான மதிப்பு கிடைக்கவே இல்லை. போய் ப்ரெஸ்ஸில் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் எலெக்ஷனோட ரேலி ஸ்பீச்சில் வந்து நீங்கள் இவங்களுக்கான ஒர்க்ஸை வந்து ஜாப்ஸை வந்து பெர்மனெண்ட் ஆக்குவேன், இவங்களுக்கான இது கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இட்ஸ் ஆல் வெல், ரைட்? ஆனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பண்ணவே இல்லையா? அவங்கள ஜாபை விட்டு தூக்கிட்டீங்க. சாதாரணமாக எஸ்எம்எஸில் வந்து நீங்கள் ஜாபை விட்டு அவங்கள ஃபயர் பண்ணிட்டேன், யூ ஆர் டிஸ்மிஸ், சஸ்பெண்டட்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கான வேலை எப்படி சொல்கிறது, வேலைவாய்ப்பே இல்லை. ஒரு வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு இல்லைன்னா எப்படி? அவங்கெல்லாம் தான் வந்து கொரோனா பீரியட்ஸில், COVID-19
எல்லா குப்பையும் அள்ளினவங்களா இருக்கட்டும், ஒரு ஃப்ளட் பீரியட்ல இருக்கட்டும், இப்போ சிஎம்மோட டெப்யூட்டி சிஎம் வந்து கார் ரேஸ் நடத்தினார் சென்னையில ஓகேவா? 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து யார் வந்து அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணது யாரு? அவங்க தான் கிளீன் பண்ணாங்க. அது அவங்களே சொல்றாங்க. அ ஸோ ஐ டோன்ட் நோ என்ன பண்றது? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரில ஆக்சுவலி. அண்ட் யாராச்சும் ஒருத்தங்க கேட்டாகணும். அண்ட் ஐ திங்க் ஏதாச்சும் ஒரு வகையில யாராச்சும் ஒருத்தவங்க கேட்டாகணும். என்னோட வாய்ஸ்ல நான் வந்து இத சொல்றேன் அவ்வளோதான். உங்களுக்கு இத பார்க்குற யாராச்சுக்கு இத பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னா, நீங்க வந்து தனியா வந்து நீங்க பேசுங்க. உங்க வாய்ஸ வந்து நீங்க குடுங்க ஓகேவா? அவ்வளோதான். ம். எதுலயோ ஒண்ணு. சோஷியல் மீடியாவுல இருக்கட்டும், நீங்க ரைட் பண்றவங்களா இருந்தா ஏதாச்சும் ஒரு பிளாக் இதுல வந்து போஸ்ட் பண்ணுங்க. பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் பண்ணுங்க. மீடியமா இருக்கட்டும், சப்ஸ்டாக்ஸா இருக்கட்டும், எதுலயோ நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இல்ல யூடியூப்ல இருக்கனா யூடியூப்ல பேசுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுறதுனா போடுங்க. ஸ்டோரி போடுறதுனா போடுங்க. வி நீட் த பீப்பிள்ஸ் டு ஹேவ் தேர் ஜாப்ஸ் ஸ்டேபிள். அண்ட் தமிழ்நாட்டுல இங்க இருக்க மக்களுக்கே வந்து ஒரு எப்படி சொல்றது? மதிப்பே இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? தட்ஸ் நாட் ரைட். ஆ வி ஹேவ் டு டூ சம்திங் அண்ட் வி ஹேவ் டு மேக் தெம் ஃபீல் அக்கவுண்டபிள் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். அண்ட் தட்ஸ் மை ஒன்லி ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நான் ஒருத்தனா ஒன்றும் கேட்க முடியாது. பட் இதை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அதை ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட இதுக்காக நான் சொல்லலை. இட்ஸ் நாட் அபவுட் திஸ் வீடியோ ஆர் திஸ் யூடியூப் சேனல் கெட்டிங் வியூஸ் ஆர் அதர் திங். அதை பற்றி கவலையே இல்லை. ஓப்பன் பண்ணதுக்கான முழு எப்படி சொல்கிறது, முழு காரணமே இந்த ஃபுல் ரீசனே வந்து சொசைட்டியில் நடக்கிற நிறையா விஷயத்தை யாராச்சும் ஒருத்தவங்க பேசணும். அது ஏன் நான் யாராச்சும் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தான் நான் பேசுகிறேன். என்னோடய வாய்ஸை நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ someone will see and someone will make impact and something will change and let's hope for something good and let's pray for all the sanitation workers who are protesting in ribbon building and இன்னைக்கு கூட வந்து கோர்ட் ஆர்டரில் வந்து அவங்க பாத்வேல வந்து உட்காந்துருக்காங்க. அதனால் வந்து கிளியர் பண்ண சொல்லி அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கைது பண்ணுறதாகவும் சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் நோ ரைட். அவங்கெல்லாம் இன்னும் இருக்க மாதிரி தான் வந்து போஸ்ட் இருக்குது. பட் தெரில. லெட்ஸ் ஹோப் ஃபார் சம்திங் குட் ஃபார் தெம் ரைட். அண்ட் கைஸ் டூ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கிரியேட் சம் சென்சிட்டிவ் டாபிக் டு எப்படி சொல்கிறது, இந்த கூலி படம் ஹைப்பாக இருக்கட்டும் ஓகேவா, இல்லை வார் 2 படம் ஹைப்பாக இருக்கட்டும். நாளைக்கு என்ன படத்துக்கு போகிறோம், இந்த லீவ் வருது, August 15 வருது. August 15 நம்ம ஃபஸ்ட்டு வந்து மனசில் ஏற்றிக்கணும் ஓகேவா. இண்டிபெண்டன்ஸ் டே நாம் சுதந்திரம் கிடச்ச நாள். வெள்ளைக்காரங்கிட்டேருந்து நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சி நாம் வந்து இப்படி யாரோ ஒருத்தங்கிட்ட ஒரு லீடராக இருக்கட்டும், நான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நான் வந்து அட்டாக் பண்ணல. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நான் வந்து தப்பு சொல்லலை. பட் எப்படி சொல்கிறது, யாரை நம்புறதுன்னு தெரில ரைட். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் மோஸ்ட் ஆஃப் த யூத் இன் தமிழ்நாடுவாக இருக்கட்டும், ஃபார் இந்தியாவாக இருக்கட்டும், யாரை நம்புறதுன்னு தெரில. யார் என்னோடய லீடர்னு தெரில. யார் என்னோட நாட்டை வந்து முன்னேற்றி செல்வாங்க, யார் என்னோட மாநிலத்தை முன்னேற்றி செல்வாங்க, யார் எனக்கான வேலைவாய்ப்பை கொடுப்பாங்க, எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு வி ஹாவ் டு ஆஸ்க் அ கொஷின் ரைட். அப்போ தான் வந்து நம்மளுக்கான பதில் கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கான தலைவர் கிடைப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு காலம் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் சம்திங் குட் அண்ட் அண்ட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மூவிஸ் எல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும். பட் வி ஹாவ் டு டேக் பாலிட்டிக்ஸ் ஓகேவா. த கோர் நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் ரைட். நம்ம சுதந்திரமே நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கல, அதை போராடி தான் கிடச்சிருக்கு ஓகேவா. அதனால் வி ஹாவ் டு டேக் அவர் ரைட்ஸ் அண்டு நம்ம ஃப்ரீடமை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம ரைட்ஸை விட்டு கொடுக்கக்கூடாது. அண்டு டூ சம்திங் அபவுட் இட். And thanks guys for watching this, and if you do like it and share it and do maximum share okay. And thank you for watching this. Bye, stay tuned guys.